கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை யோசுவா 3 அதிகாரம் 7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த சம்பவம் மோசையினுடைய தலைமைக்கு பிறகு யோசுவா அங்கே தலைமை பொறுப்பை ஏற்கும்போது அங்கே யோசுவா அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை இனி வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில அங்கே யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தையாய் இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் அவங்க மோசே அத்தனை அடையாள அற்புதங்களோடு அந்த ஜனங்களை வெளியில கொண்டு வந்தா கூட நிறைய நேரங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. இன்றைக்கு அவருடைய சந்ததிகளை யோசுவா அந்த கானானுக்குள்ள கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில இங்கே நிச்சயமா யோசுவாவுக்கு பயம் இருதயத்துல இருந்திருக்கும். அதனால இன்னொன்று, அந்த மோசையினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் யோசுவாவுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினபடியினால் இன்றைக்கு அந்த இடத்துல யோசுவாவுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ எதற்காக இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அங்கே கொடுக்கிறார் அப்படின்னா, யோசுவாவினுடைய மதிப்பை ஜனங்கள் மத்தியிலே உயர பண்ணும்படியாக. அவரை பார்க்கும்போது அங்கே அவனை சாதாரணமானவனாக பார்க்கக்கூடாது, தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்காக அங்கே தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்த விரும்புகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். மற்றொன்று காரியம், தேவன் தான் அவரை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும்படியாக அவனை தெரிந்தெடுத்ததை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் வல்லமையும் ஒருவேளை தலைமை மாறி இருக்கலாம், அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வல்லமை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எந்த தலைமை மாறினாலும் அது மாறாது என்பதை அறிந்து கொள்ளவும், மேலும் தேவன் அங்கே யோசுவாவின் மூலம் அங்கே சமாதானமாய் அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகவும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் தீர்க்க தரிசனமாக பேசுகிற வார்த்தை என்னன்னா, உங்களுடைய மதிப்பை எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் தேவன் உயர பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நிச்சயமாகவே தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்பதையும், நீங்க அவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் என்பதையும் மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். உங்களை இதுவரைக்கும் ஒருவேளை உங்களை குறைவாய் பார்த்தவர்கள் எல்லாரும் இனி உங்களை பார்க்கும்போது உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறியும்படி தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறாராம். அப்போ இன்றைக்கு அவர் வார்த்தை உண்மையாய் நமக்கு கடந்து வரும்போது சத்தியம், அவர் வார்த்தை சத்தியமாய் இருக்கிறபடியினால, அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் போகிறபடியினால நிச்சயமாய் நீங்கள் உயர்கிறதை, நீங்கள் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நீங்கள் மேன்மைப்படுத்த போகிறதை இனி வருகிற நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 9 கூட சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்போ இன்றைக்கு தேவன் உங்க மேல அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஆதியாகமம் 26:28 அங்கே ஜனங்கள் ஈசா கிட்ட வந்து சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். அப்போ இனி வரப்போகிற நாட்கள்ல இப்படி மற்ற ஜனங்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டு அவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறபடினால நிச்சயமா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு உங்ககிட்டே வந்து சாட்சி சொல்ல போகிற நாட்கள் சமீபித்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்தபடியா தேவன் என்ன பேசுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, அங்கே 3 அதிகாரம் 14 முதல் 17 அங்கே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிய ஜனங்களுக்கு முன்னாடி சுமந்து கொண்டு போறாங்க. அங்கே யோர்தான் அறுப்பு காலம் மட்டும் கரை புரண்டு ஓடும். ஆனா பெட்டிய சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்துல பட்ட உடனே அங்க தண்ணீர் என்ன செய்யுதான், குவியலா நிக்குதான். அங்க ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த தண்ணீரற்ற உலர்ந்த தரையில கடந்து போறாங்களாம். அப்போ அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற ஆசாரியருடைய கால் பட்ட மாத்திரத்துல பிரவாகித்து வருகிற யோர்தான் அங்கே வழி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அக்கறையை தாண்டும்படி அங்கே வழி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் தான் ஆசாரியர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 பார்க்கிறோம்.
நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் மாற்றி இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி என்பது அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லக்கூடிய பெட்டியா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவரே நமக்குள் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற ஆசாரியர்களாய் நம்ம இருக்கிறபடியினால இன்றைக்கு நீங்க போகிற இடத்துல எல்லாம், ஒருவேளை நீங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க, எப்படியாவது கடவுளுக்காக நான் செயல்படணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்கன்னா, நீங்க போற இடத்துல எல்லாம் அங்கே ஜனங்கள் உங்கள் நிமித்தம் அவங்க விடுவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதிராய் வந்த எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க அதை மாற்றி அவர்கள் அக்கறையை கடக்கும்படி உங்களை கொண்டு தேவன் ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை நடப்பிக்க போகிறேன் என்றும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். 1 பேதுரு 2:9 கூட நம்ம பார்க்கிறோம், நம்ம ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோமா. அப்போ இன்றைக்கு அவரே சுமந்து செல்கிற ஆசாரியர்களாய் நம்ம இருக்கிறபடியினால கிறிஸ்துவை சுமந்து செல்கிறவர்களாக கொலோசியர் 1:27 பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறபடியினால இன்றைக்கு அவர் நமக்குள்ள இருக்கிறபடியினால அந்த நினைவோடு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, எந்த வீட்டிற்கெல்லாம் போறீங்களோ, எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே சமாதானம் உண்டாகும், குழப்பங்கள் நீங்கும், மக்கள் அக்கறைக்கு பிரயாணிக்க தேவன் உங்களை பயன்படுத்துவேன் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். யோசுவா 4:14 பார்க்கிறோம், அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அப்போ அங்க தேவன் அங்கே யோசுவாவை குறித்து ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும்படி செய்யற. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் பிரவாகித்து ஓடுகிற அந்த யோர்தானை கடக்கிறதற்கு அங்கே தேவன் அங்க சில நியமங்களை நிமித்த அந்த யோசுவாவை அங்கே மேன்மைப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்னபடியே 3:7 சொன்னபடி எங்க 4:14 அவர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தி இருப்பார் என்றார். இன்றைக்கு உங்களை குறித்து, நம்மை குறித்து அவர் எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அன்றைக்கு யோசுவாவை அந்த சொன்ன வார்த்தையின்படியே மேன்மைப்படுத்தினவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அன்றைக்கு யோசுவாவை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தினவர். நீர் யோசுவாவோடு கூட இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்தவர் அப்பா. அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்தவர். இந்த நாளிலும் எங்களையும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே நீர் செயல்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நீர் மேன்மைப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.